ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பெண்டன்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆரி ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டாலையுமே மேக்ஸிமம் எல்லா ப்ரைடல் ஒர்க்ஸ்லேயுமே இந்த பெண்டன்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. நான் எனக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் மீடியம் சைஸ் உள்ள பெண்டன்ட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதே மாதிரி நீங்கள் எந்த சைஸில் எவ்வளோ கொஞ்சம் கிராண்டாக பெண்டன்ட் எடுத்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு இடையில கேப்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ நான் இப்போ காட்டுற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பெண்டன்ட்டை வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 2 லூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால. உங்களுக்கு இப்போ பார்த்தா கிளியராக தெரியும். ஸோ இந்த 2 இது இருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு பெண்டன்ட் வந்து மூவ் ஆகாது. சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இன்றைக்கி ஆரி நீடிலில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மல் நீடிலில் கூட வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன மாதிரி பெண்டன்ட் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு நார்மலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய பெரிய கேப்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவே நீங்கள் வாங்கியிருக்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, நார்மல் நீடில் தான் கொஞ்சம் எடுத்து இது பண்ண முடியும், ஆரி நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஆரி நீடிலில் பண்ணாமல் நார்மல் நீடில்லையே பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேப் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் கிளியராகவே, நல்ல பெரிய பெரிய கேப்பாக தான் இருக்குது. நான் கையில் வச்சு காட்டுறேன். ஸோ இதில் நல்ல பெரிய பெரிய கேப்பாகவே இருக்குது. ஸோ நம்ம ஆரி நீடிலில் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் இல்லை உங்களுக்கு இதில் ஆரி நீடிலில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நார்மல் நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எது ரொம்ப ரேட் கொஞ்சம் கூட இருக்குது அது வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து சீக்கிரமாக வெளுத்து போயிடுமா, இதெல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் இதை பெண்டன்ட் நீங்கள் கையில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபேட் ஆகிருமா இல்லை ஆகாதா, இல்லை உங்களுக்கு ஒரு லைஃப் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறதுல வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெளுத்து போகாது. நம்ம அந்த மாதிரி வந்து பெண்டன்ட் பார்த்து வாங்கிக்கணும். அண்ட் இது வந்து நான் ரஃப் யூஸ்க்கு தான் இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோக்காக தான் இந்த பெண்டன்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி பெண்டன்ட் தான். உங்களுக்கு இது வந்து பார்க்கும்போது தெரியும், வெயிட் இருக்காது. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக ஹெவி வெயிட் உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து நல்லா கொஞ்சம் லைஃப் வரும், அதாவது சீக்கிரமாக வெளுத்து போகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட நீட்டாக அழகாக இருக்கும். இந்த ஃபேஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப சிம்பிள் ஒர்க் இது. இதுவே நீங்கள் நல்ல ஹெவியாக வந்து நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கூட போட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெண்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபீலே பார்த்திங்கன்னா ரிச் லுக்காக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு அது வந்து தெரியும். ஸோ அதனால் பெண்டன்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற பெண்டன்ட், ஒரு பெண்டன்ட்டே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 500 600லேருந்து நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரைஸில் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. மேக்ஸிமம் ஒரு 500 ரேஞ்சில் இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு நம்ம நார்மல் த்ரெட்டு தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஜரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதுவும் ஜரியும் உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கனால உங்களுக்கு ஜரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து நான் நார்மல் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பெண்டன்ட்டுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த த்ரெட்டு. ஸோ இந்த கலரில் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெண்டன்ட் வந்து என்ன கலரோ ஆன்டிக் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. இதுவே இந்த டல் கோல்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இது வந்து கொஞ்சம் பிரைட் கலராக இருக்கனால நான் இந்த த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பெண்டன்ட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்க மாதிரி கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவும் பீட்ஸுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து நாட் போடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து நல்லா நாட் போட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டாப் இருக்குது இல்லையா, இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போது இது ஃபிக்ஸ் பண்ணும்போது சென்டர் வந்து மார்க் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த சென்டர் அந்த லைன் மேலே வச்சுட்டு இங்கே எது சென்டர்னு பார்த்தா அதையும் லைனில் வச்சிட்டிங்கன்னா அந்த பெண்டன்ட் வந்து உங்களுக்கு நேராக ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 2 டாப்பில் இருக்கக்கூடிய இந்த லூப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து போடணும் நீங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக வந்து நிற்கும். நீங்கள் இதுக்கு வந்து zigzag ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லைனா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நாட் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். சேம் இந்த இடத்துல நாட் போட்டு இங்கேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கேயும் நாட் போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு பெருசாக மூவ் ஆகாது, இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த கேப்லலாம் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல கேப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு திலகம் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த திலகம்குள்ளே நம்ம வந்து அந்த ஃபுல்லாக சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு நீடிலே உள்ளே கரெக்டாக போயிட்டு அந்த த்ரெட்டெல்லாம் எடுக்குதாங்கிறது பார்க்க முடியாது. கொஞ்சம் அந்த இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு மாட்டி இழுக்கும். ஒன்று ரிமூவ் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அகெயின் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இதுவே நார்மல் நீடில் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அங்கங்கே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து இந்த பெண்டன்ட் வந்து நார்மல் நீடில் இந்த ஆரி நீடில் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். அதனால் நான் வந்து உங்களுக்கு இதை சொல்லி காமிச்சிட்ருக்கேன். இப்போது ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபுல் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் அந்த திலகம் ஷேப்பில் இருந்துச்சு இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கேப்புக்கு வந்து கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், சுத்தமாகவே உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ இப்போ இதை வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், உங்களுக்கு தெரியும், நல்லா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எந்த மூமெண்ட்டுமே இல்லை. நான் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபினிஷ் ஆனதை இந்த இடத்துல எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லூப்ஸ் ஏதாச்சும் நீட்டிகிட்ருக்குன்னா அதை எப்படி நம்ம வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இப்போவும் சொல்கிறேன், இந்த மாதிரி லூப்ஸ் வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அடியிலேருந்து நீடியில் விட்டு அந்த லூப்பை வந்து அடிப்பக்கமாக இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த 2 ஹோல்ஸில் இந்த கேப்லலாம் கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதாவது உங்கள் பெண்டண்ட்டை பொறுத்து. இப்போ இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் எதுவுமே இதுக்கு வந்து பண்ணலை. ஸோ இங்கேயும் உங்களுக்கு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கே சென்டர்லேயும் சுற்றியும் ஸ்டிச் பண்ணிட்டதுனால உங்களுக்கு இது வந்து மூவ் ஆகலை. உங்களுக்கு இந்த ஹேங்கிங்ஸுமே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.